ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல் எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024க்கான டியர் 1 ரிசல்ட் வந்து வெளியே வந்துருச்சு. நிறைய பேர் வந்து பாஸ் ஆயிருந்தீங்க, நிறைய பேர் வந்து டியர் 1 கிளியர் பண்ண முடியல. பல சோகத்தில் வந்து இந்நேரத்துக்கு இருப்பீங்க. அந்த சோகம் எல்லாம் வந்து ஒரு நாளில் வந்து ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இது பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம 2025க்கு வந்து படிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்எஸ்சி டென்டேட்டிவ் கேலண்டர்ன்றதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முதல்ல 3 எக்ஸாம் ஒன்றும் இல்லை, அப்படியே விட்டுருங்க. நம்மளோட 2025 ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட். நெக்ஸ்ட்டு சிஜிஎல், சப் இன்ஸ்பெக்டர், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸ்டெனோகிராஃபர். அடுத்து வேற என்ன இருக்கு? ஜேஇ இருக்கு, ஜேஇ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல். ரைட்டா? வேற என்னென்னலாம் இருக்கோ இது வேற எதுவுமே வந்து டக்குன்னு ஜிடி. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இருக்கு. ரைட்டா? 1 2 3 4 5 6 7 8 9 10 எக்ஸாம் இருக்கு நம்மகிட்ட. நம்ம 2024ல் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதுக்கு முன்னாடி என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே வந்து மிஸ்டேக் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணணும். சரியா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் 1 2 வந்து நான் அவங்ககிட்ட அட்ரஸ் பண்ணுறேன். சரியா? நான் பண்ண மிஸ்டேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம் டைமில் வந்து ப்ரெஷர் ஓவராகிடுச்சு எனக்கு. ஸோ அது இனிமேல் வந்து ப்ரெஷர் ஆகக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு என்ன மிஸ்டேக்குன்னு தோணுச்சோ அதை அட்ரஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து நினைங்க. சரி, முதல்ல ஃப்ரெண்ட்ஸு சொன்னதை விடுங்க, நான் பொதுவாகவே சொல்லிடுறேன். இந்த ஸ்பெக்ஸு போடாதவங்க, ஹைட் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜிம் பாடியாக இருக்கிறவங்க, நல்லா ஓடக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே தயவு செஞ்சு சிபியூ எக்ஸாம் எழுதுங்க. ரைட்டா? சிபியூ எக்ஸாம் எழுதுங்க. டியர் 1 கிளியர் ஆகுங்க. ஃபிசிக்கல் போங்க. மேக்ஸ் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது, மற்ற சப்ஜெக்ட் கூட நான் ஓரளவுக்கு படிச்சிருவேன் அப்படின்னா நாளைக்கே வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஹேண்ட் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. சரியா? இல்லை நான் எல்லாமே பண்ண போகிறேன்னா எல்லாமே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஸ்பெக்ஸு போட்டவங்க, ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க, ஸ்டெனோ தெரியாதவங்க, நான் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மேக்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா ஸ்ட்ராங் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹைட்டு, இந்த ஸ்டெனோ, இவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ட்ரீம் போஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். சரியா? எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் போஸ்ட்ன்றது இருக்கும். நம்ம எப்பயுமே முதல்ல எடுத்தோடனே அந்த ட்ரீம் போஸ்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பண்ண முடியும், ஒரு சில பேர் வந்து பண்ண முடியாது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, உள்ளே போயிடுங்க. எது? கவர்மெண்ட் வேலைக்கு உள்ளே போயிடுங்க. அட்லீஸ்ட் டிவியாவது அட்டன் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று, அந்த எப்படி சொல்கிறது, ஒரு சக்ஸஸுக்கான ஒரு ஸ்டெப்பாவது உங்களோட இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவேன், உங்களோட லைஃப்குள்ளே வரணும். அதுக்கப்புறம் உங்களோட அந்த எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணுற விதமாக இருக்கட்டும், உங்களோட கூல்னஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னவாயிடும்னா இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து சிஜிஎல் தான் இஷ்டம் அப்படின்னா பரவாயில்ல, சிஜிஎல் வந்து வரட்டும், வரும்போது எழுதிக்கலாம். ஆனால் நீங்கள் சிபிஓக்கு எலிஜிபிள் அப்படின்னா சிபிஓ ஈஸி, சிபிஓ முன்னாடியே வந்து கிளியர் பண்ணிடுங்க. சரியா? எல்லாமே கிளியர் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரீம் போஸ்ட் என்னவோ அதுதான் போங்க. ரைட்டா? நார்த் இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிடைக்கிற எல்லா எக்ஸாமையும் எழுதிடுறாங்க. எல்லா எக்ஸாமையும் எழுதி டிவியில் எழுதி பாஸ் ஆகி உள்ளே போய் வேலைக்கு போயிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிஜிஎல் உட்காந்து எழுதுறாங்க, எல்லாத்தையுமே வந்து எழுதுறாங்க. அதாவது ஒருத்தன் வந்து கஷ்டத்தில் எழுதுறவனுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகி எழுதுறவனுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகி அதுக்கப்புறம் ட்ரீம் ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நல்லாயிருக்கும். சரியா? இதுதான் என்னோட கைண்ட் அட்வைஸாக இருக்குது. அட்வைஸு எல்லாம் உங்ககிட்ட ஒரு பேசுகிற மாதிரி பேசுகிறேனே. சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா,
இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சிபிஓ பாஸ் பண்ணிட்டாங்க, டெல்லி போலீஸ் பாஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே பாஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணாமல் போனாங்க. ரைட்டா? இப்போ அவங்க வந்து சிஜிஎல்லையும் ஃபெயிலு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ என்னை வந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக நானும் கிளியர் பண்ணல தான், அது வேறு விஷயம். ஆனால் வந்து என்னோட மிஸ்டேக்ஸை நான் இப்போ அட்ரஸ் பண்ணிட்டேன், நான் அதை சரி பண்ண போகிறேன். உங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன இருக்கோ அதை கமெண்ட்டில் வந்து அட்ரஸ் பண்ணுங்கள். அட்ரஸ் பண்ணி அதை எப்படி சரி பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். வரக்கூடிய 2025ல் என் பேருன்றது லிஸ்ட்டில் இருக்கும், உங்களோட பேர் லிஸ்ட்டில் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் உழைங்க. தேங்க்யூ.